ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். இந்த நிகழ்ச்சி சாத்விக ருசி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மாம்பழம் ஐஎஸ். நம்ம சாத்விக ருசியில தினந்தோறும் புது புது வகையான சுவையான உணவு வகைகளை பார்த்து ரசிச்சு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு உங்களுக்காக காத்துட்டு இருக்க ரெசிபி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெய் சாதம் சாப்பிட்டுருப்போம், இல்ல தேங்காய் பால் சாதம் தனியா செஞ்சு சாப்பிட்டுருப்போம். ஆனா நெய் தேங்காய் பால் பிரியாணி சாப்பிட்டுருக்கீங்களா? ஆவலா காத்துட்டு இருக்கேன் இது எப்படி செய்ய போறாங்கன்றது. அண்ட் விஜயமா வந்திருக்காங்க, அவங்க கிட்ட கேட்கலாம் அண்ட் வெல்கம் பண்ணலாம் அவங்கள. வணக்கம்மா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். அண்ட் தேங்காய் பால் பிரியாணி அப்படியே மெனுவே ஒரே அசத்தலா தான் இருக்கு. உங்க பேரு வச்சிருக்க அந்த மெனுவோட பேரே பாத்தீங்கன்னா அசத்தலா தான் வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. அண்ட் இப்ப அதுக்கான தேவையான பொருட்கள் என்ன? ஒரு கப் பாஸ்மதி ரைஸ், ஒரு கப் தேங்காய் துருவல், ஒரு கப் பெரிய வெங்காயம் நறுக்குனது, தேவையான அளவு பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு, நெய் தேவையான அளவு, எண்ணெயும் தேவையான அளவு. அதுக்கு தாளிக்க வேண்டிய பொருள் வந்து பட்டை, லவங்கம், பிரியாணி இலை. தேவைன்னா முந்திரி திராட்சை போட்டுக்கலாம், தேவையில்லைன்னா அது முக்கியமாக அது தேவைங்கிறது மாதிரி இல்லை, நம்ம டேஸ்ட்டுக்காக அது போட்டுக்கிறது. அதனால போனோம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம என்னம்மா செய்ய போகிறோம்? இந்த ரெசிபி வந்து நானா யோசிச்சதா? ஆமா. ஓகே, சரி சரி, ஓகே. இது எத்தனை தடவை இந்த ரெசிபி செஞ்சிருக்கீங்க? வீட்ல எத்தனை பேர் புகழ்ந்து தள்ளி இருக்காங்க உங்களை? வீட்ல நிறைய டைம் செய்வேன். நிறைய டைம் வெஜிடபிள் குருமா பண்ணா அந்த சாதம் கண்டிப்பா பண்ணுவேன். பிரியாணின்றதே வேற மாதிரி நம்ம ட்ரெடிஷனல். இதுல தேங்காய் பால் பிரியாணின்னு சொல்லிருக்கீங்க. நெய், அதோட நெய் நம்ம யூசுவலா யூஸ் பண்ணுவோம். தேங்காய் பால்ன்றது வித்தியாசமான ஒரு இதுதான். அண்ட் எப்படியும் வித்தியாசமா ட்ரை பண்ணி நீங்க சக்சஸ் பண்ணிடுறீங்க போல ஒவ்வொரு ஃபுட்லயும். ஆமா, அதே அந்த டேஸ்ட் பிடிச்சி பெரிய பையனுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ். அதனால எண்ணெய் எத்தனை ஸ்பூன் நம்ம ஊத்தலாம்? எண்ணெய் வந்து தேவையான அளவு. நான் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு கப்புக்கு உள்ள அளவுன்னு பாத்தீங்கன்னா 3 ஸ்பூன். 3 ஸ்பூன் எண்ணெய் நம்ம விடுறோம். ஆமா, ஓகே. ஒரு கப்புக்கு ஸ்பைசஸ்ல என்னென்ன யூஸ் பண்றேன்னு சொன்னீங்க? பட்டை, லவங்கம், பிரியாணிக்கு போடுற அந்த வாசனை ஒரு இது, பிரிஞ்சி இலை, வேற எதுவும் தேவையில்லை. ஓகே. நிஜமாலே இந்த ஸ்பைசஸ் தான் வந்து பிரியாணிக்கு கொடுக்குற ஒரு ஃப்ளேவரே. ஸோ நம்ம வேணும் அப்படின்னா இன்னும் இந்த 3 ஐட்டம் மட்டும் ஸ்பைசஸ் 3 ஐட்டம் மட்டும் போதும். இது கூட ஏலக்காய் போட்டுக்கலாம் வேணும்னா. ரொம்ப இதா இருக்கும் ஏலக்காய் போட்டா. அதிகமா நம்ம பண்ணோம்னா ஆமா ஏலக்காய் போட்டுக்கலாம். நம்ம இப்ப அளவு கம்மியா செய்யறதுனால ஏலக்காய் தேவையில்லை. உங்களோட லைஃப் ஹிஸ்டரி பத்தி எனக்கு தெரியணும். ஏன்னா 7 வயசுல இருந்து சமையல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஆமா. எப்படி இது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் இல்ல? ஒரு லேடி நீங்க வந்து இந்த அளவுக்கு ஒரு குடும்பத்தை ரன் பண்றதுன்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. சோ அந்த எப்படி சொல்றது, சுகமான ஒரு பாரம் கூட சொல்லலாம். அத பத்தி சொல்லுங்க எங்களுக்கு. இல்ல, ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலியில இருந்து தான் வந்தேன். ஓகே. இங்க மெட்ராஸ்க்கு வந்துட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா வீட்டு வேலை தான் செஞ்சேன். அப்படிங்களா? ஆமா. எங்க வீட்டுக்காரங்க பழைய வியாபாரம் பண்ணாங்க. அப்ப வீட்டு வேலையிலே இந்த சமையல் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால சமையல் வேலை அங்கேயும் போய் அந்த சமையல் வேலை கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு எவ்வளவு நாளைக்கு தான் அப்படியே இருக்கிறது, அதை சொந்தமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல சின்னமா கொஞ்சம் இதை பண்ணி வீட்டுக்கு ஒருத்தர் 2 பேர் வயசானவங்களுக்கு சமைச்சு கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ டெய்லி ஒரு 10 பேருக்கு வயசானவங்களுக்கு ஃபாரின்ல இருக்காங்க, அவங்க எல்லாம் அம்மா அப்பாலாம் இங்க இருப்பாங்க, அவங்களுக்கு ஆன்லைன் மூலியமா புக் பண்ணிடுவாங்க. கொண்டுட்டு போய் என் பையன் இங்க எடுத்துட்டு போய் கொடுப்பாங்க. இது ஒரு சர்வீஸ் மாதிரி நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. இது ஒரு பெரிய விஷயம் தான் கண்டிப்பா. ஒரு இவங்க சொல்லும் போதே எனக்கு நிஜமாலே புல்லரிச்சதுன்னு சொல்லலாம். ஏன்னா வீட்டு வேலை செஞ்சு ஒரு பசங்களை இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆளா ஆக்குறதுன்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு குறிப்பிட்ட லைஃப் ஸ்டைல்ல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்பவே போராட்டம் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ நீங்களா எங்களுக்கு ரோல் மாடல் சொல்லலாம். சத்தியமா உங்களெல்லாம் பார்த்து நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கலாம் இந்த மாதிரியான ஒரு லேடிஸ் எல்லாம் பார்க்கும்போது. நல்லா செவந்ததுக்கு பின்னாடி இந்த வெங்காயத்தை போட்டுருங்க. இந்த பிரியாணிக்கு வந்து நம்ம வதக்குறது தான் மெயின், அதுதான் டேஸ்ட் இல்லமா? ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. அந்த வெங்காயம் ப்ரௌன் கலர்ல வதங்கிடணும். அரிசியை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாமா? கொஞ்சம் போட்டுட்டீங்களா?
எடுத்து ஜாரு, தேங்காய் பால் அந்த கப்பு, அந்த தேங்காய் துருவல் தாங்க. வெங்காயம் வதங்குற நேரத்துக்குள்ள பால், தேங்காய் பால் எடுத்துடலாம். ஓகே. அரிசி எவ்வளவு நேரம் ஊறணுமா? இந்த வெங்காயம் வதங்கி தேங்காய் கொதிக்கிற நேரம் ஊறினா 10 நிமிஷம் ஊதுனா போதும். ஓகே. கொஞ்சம் தண்ணி. என் வீட்டில் சமையல் தவிர்த்தி உங்களுக்கு வேற என்ன பொழுதுபோக்கு? பொடியெல்லாம் இருப்பேன். சாம்பார் பொடி, அதுவும் மசாலா பொடி ரிலேட்டட் தானா? ஆமா, எல்லாமே அதுவும் சேல்ஸ் பண்ணுவேன். அரைச்சு. ஆமா ஆமா. ரெண்டாவது அது பாத்தீங்கன்னா அப்புறம் வீடு கிளீனிங் வேலை ரொம்ப பிடிக்கும். சுத்தமா இருக்கணும், அது ரொம்ப பிடிக்கும். அது கொஞ்ச நேரம் இருந்தாலும் ஏதாவது தொடச்சு கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எனக்கு வீட்டுல அதேதான். இல்ல இல்ல நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு நெய் தேங்காய் பால் பிரியாணி செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில் வரப்போது ஒரு சிறிய இடைவேளை பார்க்கலாம். வெல்கம் பேக் டு சாத்விக ருசி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில விஜயாமா ஒரு சூப்பரான நெய் தேங்காய் பால் பிரியாணி செஞ்சு காமிச்சிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் எண்ணெய் போட்டாங்க, அதன் பிறகு அந்த ஸ்பைசஸ்லாம் பட்டை, லவங்கம் அண்ட் பிரியாணி இலை, இது மூணுத்தையும் போட்டு நல்லா கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கி இருக்கு. இது பாதி வதங்கினதுக்கு பின்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஏன்னா முதல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம்னா வெங்காயம் வதங்கையிலே அடி பிடிக்கும். ஓகே. வெங்காயம் வதங்கினதுக்கு பின்னாடி போட்டால் அந்த அளவுக்கு அடி பிடிக்காது. ஓகே. ஆனா வெங்காயம் போட்டும் கொஞ்சம் லைட்டா பிடிக்கும் தான். ஆமா, இருந்தாலும் ஒரு மாதிரி. ஓகே. இதுல நம்ம தக்காளி சேர்க்கலையாமா? தக்காளி சேர்க்கக்கூடாது, வேண்டாம். ஓகே. ஏன்னா தக்காளி சேர்த்தா கலர் மாறும். ஓ ஓகே. கலர் மாறும். தேங்காய் பாலோட கலர் இருக்காது, அதனுடைய டேஸ்டே வேற மாதிரி. பிரியாணி, அதாவது வெஜிடபிள் பிரியாணி மாதிரி அந்த ஸ்மெல் வந்துடும் தக்காளி சேர்த்தா. இதெல்லாம் ஒரு கலைநயமான ஒரு விஷயம் சொல்லலாம். ஏன்னா யூசுவலா நம்ம எல்லாருமே அந்த தக்காளி இல்லாம எதுவுமே சமையலே கிடையாது. சோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கொஞ்சம் அந்த வாசனை போற அளவுக்கு வதங்கினோன்னு புதினா இலை. ஓகே. எண்ணெய் ஊத்தி அப்புறம் பிரியாணி இலை, பட்டை, லவங்கம் இது மூணுத்தையும் போட்டு கொஞ்சம் சிவப்பா வர வரைக்கும் அப்படி வதக்குனாங்க. அதன் பிறகு வெங்காயம், அதுவும் லைட்டா ஒரு ப்ரௌன் கலர்ல வந்த பிறகு இப்போ ஃபைனலா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்காங்க. அண்ட் அதோட சேர்ந்து பாருங்க ரொம்ப ஆயிலெலாம் இருக்காது, கரெக்டாக அந்த 3 ஸ்பூனு. நம்ம எதில் அரிசி அளக்குறோமோ ஓகே அந்த அளவுக்கே தேங்காய் பால் 2 கப்பு. திருப்பியும் அதே தேங்காவை ரெண்டாவது முறை பால் எடுத்து தண்ணி கொஞ்சோண்டு. ஆமா, அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி திருப்பி ரெண்டாவது முறை. ஏன்னா யூஸ்வலா ஒரு தடவை நம்ம தேங்காய் வந்து அரைச்சிட்டோம்னா திருப்பி அந்த திப்பி எடுத்து தூக்கி போட்டுருவோம். ஆமா, அதுலயே திருப்பி நீங்க அது பண்ணிட்டு திருப்பி அதுல வந்து அந்த தேங்காய் பால் கிடைக்கும். ஆமா. ஓகே. இந்த மாதிரி இப்ப நல்லா வதங்கிருச்சு. இப்ப வந்து அந்த தேங்காய் பாலை நம்ம ஓகே. இதுவுமே ரொம்ப கஷ்டமான ஒரு பிரியாணி மாதிரி தெரியல, ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா தான் இருக்கு. குழந்தைகள் டெய்லி சாதம் சாப்பிட்டு போர் அடிக்குது அப்படின்னு சொன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இது கொதிப்பதம் வரையில அரிசியை போட்டுறணும், ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ஓ ஓகே. எவ்வளவு நிமிஷம்? ஒரு 2 நிமிஷம், ஒரு 2-3 நிமிஷம் அவ்வளவுதான். ஊற வச்ச அரிசி எடுத்து போட போறோம். ஓகே. தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவு. ஆக்சுவலாக நான் போடுறதே கரெக்டாக இருக்கும். அப்படிங்களா? டேஸ்ட் எல்லாம் எந்த பொருளுக்குமே டேஸ்ட் பார்த்து சமைக்க மாட்டேன். ஓ அப்படியே அதனுடைய குத்து மதிப்பா. ஆமா, ஆனா அது சூப்பரா வந்துரும், அது கரெக்டா வரும். பச்சை மிளகாய் அதுதான்.
முதல்ல போட்டு சொல்லுங்க சொல்லுங்க. முதல்ல பச்சை மிளகாய் நம்ம போட்டோம்னா அதனுடைய டேஸ்டே வேற மாதிரி மாறிடும். ரைட், ஓகே. இந்த மாதிரி கொதி வரையில பச்சை மிளகாவோட கலர் மாறாம இருக்கும். அந்த தேங்காய் பால் அப்படியே அந்த வெள்ளை கலர்லயே இருக்கும். இதை போட்டு வதக்கிட்டோம்னாலே அந்த அந்த மிளகாய் கலர் மாறும்ல, அந்த கலருக்கு சாதமும் மாறிடும். ஓகே ஓகே. அதனால இது கொதிக்கையில இந்த பச்சை மிளகாய் போட்டா போதும். யூசுவலா நாங்க அப்படிதான் பண்ணுவோம். வதக்கும் போதே இந்த என்ன சொல்றது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு போடையில அப்படியே கட் பண்ணி அப்படியே போடுவோம். நீங்க வித்தியாசமா சொல்றீங்க. எத்தனை மிளகாய் போட்டிருக்கீங்க? 4 மிளகாய். 4 மிளகாய். ஓகே. 2 கரண்டிக்கு பச்சை மிளகாய் 4 போட்டிருக்காங்க. ஆக்சுவலி ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லியிருக்காங்க. பச்சை மிளகாய் எப்படி நம்ம போடணும் அப்படின்னா இந்த ஃப்ளேவர்லாம் நமக்கு நல்லா டேஸ்ட் இன்னும் நல்லா கொடுக்கறதுக்கு யூஸ்வலாக நம்ம வதக்கும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோ இல்லை வெங்காயம் வதக்கும் போதோ நம்ம கட் பண்ணி முன்னாடியே போட்டுருவோம் பச்சை மிளகாவை. ஆனால் அப்படி போட தேவையில்ல, அது வேற மாதிரி டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நான் சொல்ற ஸ்டைலில் நீங்கள் போட்டு பாருங்க, இன்னும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்காய் பால் போட்ட பிறகு அப்புறமா இவங்க பச்சை மிளகாய் வந்து போட்டிருக்காங்க. ஸோ சொல்லுங்கம்மா அடுத்தது. இப்போ வந்து அந்த மிளகாய் காரம் வந்து ரொம்ப சாதத்துலேயும் இறங்காது, குழந்தைகளுக்கும் காரம் நம்ம வதக்கணும்னா ரொம்ப காரம் இறங்கிடும். என்னன்னு தான் நம்ம அதோட குருமா ஊற்றி சாப்பிட்டாலும் குழந்தைகளுக்கு கொஞ்சம் காரமாக தெரியும். கண்டிப்பா. இப்போ ஊற வச்ச அரிசி அந்த தண்ணியோட அப்படியே ஊற்றிடணும். இது பாஸ்மதி ரைஸ்ல தான் பண்ணலாம். ஆமா, நல்லா இருக்கும். நல்ல டேஸ்ட்டுக்காக ரைஸ் நம்ம நார்மலா சாதத்துக்குள்ள ரைஸ் கூட வச்சுக்கலாம், பண்ணலாம். டேஸ்டா இருக்கிறதுக்கு இந்த யூசுவலா பிரியாணினாலே பாஸ்மதி ரைஸ் தானே. எல்லாமே இன்னைக்கு அந்த பாஸ்மதி ரைஸ் தான் இன்னைக்கு அப்படியே விரும்பி அந்த அளவுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கோம். குழந்தைங்க கூட ஆமா கேட்டே சாப்பிடுறாங்க பிரியாணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. தண்ணி இந்த சாதத்துக்கு கொஞ்சம் தண்ணி பத்தாம இருக்கு, அதனால நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, கலர்ஃபுல்லா இருக்கு பார்க்கவே. மூடி எடுத்து கொதி வந்தவொடனே குக்கர் மூடியை போட்டுடலாம். நெய் வந்து கடைசியா தான் விட போறீங்க? கடைசியா. அவ்வளவுதான், எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. எல்லாம் சேர்த்தாச்சு. கடைசியா நெய் மட்டும் தான் நம்ம சேர்க்கணும். ஓகே. ஏதாவது இது வந்து நெய்யிலே தாளிக்கலாம். ஆனா நம்ம பெரியவங்க எல்லாம் கொலஸ்ட்ரால் இருக்குன்னு சொல்லிட்டு இது பண்ண மாட்டோம். அதனால நெய் வந்து லாஸ்டா வேணுங்கையில ஆப்ஷன் இருக்கு. ஆப்ஷன்லயே இருக்கு, நெய்யிலே தாளிக்கலாம் எல்லாமே. கொதி வந்துருக்கு. இப்ப மூடியை போட்டு ஒரு சவுண்டு, ஒரே ஒரு சவுண்டு. அதுலயும் இந்த ரைஸ் இதுவாயிடுமா? ஆமா, விடிஞ்சிரும். இப்போ ஸ்டீம் வந்துருச்சு. இது பின்னாடி இந்த வெயிட். ஓகே. எத்தனை விசில் வரணுமா? ஒரே ஒரு சவுண்டு, அவ்வளவுதான். ஓகே, ஒரே ஒரு சவுண்ட் வந்துட்டா அண்ட் நெய் தேங்காய் பால் பிரியாணி ரெடி. அண்ட் அதுக்காக நான் அவ்வளோ காத்துட்டு இருக்கேன். ஒரே வாசனை கம கமன்னு தூக்கிடுச்சு. அண்ட் அடுத்ததா இப்போ முடிக்க வேண்டிய ப்ராசஸ் வந்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்னமா பண்ண போறோம்? இப்போ வந்து நெய்யில முந்திரியை வறுத்து வச்சுக்கிறணும். இது விசில் வந்து ஆஃப் பண்ணதுக்கு பின்னாடி அதை நெய்யில வச்சு அப்படியே அது மேல கொட்டிடலாம். ஓகே. ரொம்ப வாசனையா இருக்கும் அந்த நேரத்துக்கு இது பண்ணா. முன்னாடியே நம்ம அந்த முந்திரியை வதக்கி அதோட வெங்காயத்தை வதக்கி எல்லாம் போட்டோம்னா முந்திரி அந்த கரகரப்பு மாதிரி இல்லாம சாஃப்டா இருக்கும். குழந்தைகளுக்கும் முந்திரி போட்டது மாதிரி தெரியாது. நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு நெய் தேங்காய் பால் பிரியாணி செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில் வரப்போது ஒரு சிறிய இடைவேளை பார்க்கலாம். வெல்கம் பேக் டு சாத்விக ருசி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில விஜயாமா ஒரு சூப்பரான நெய் தேங்காய் பால் பிரியாணி செஞ்சு காமிச்சிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. நெய் ஆமா தேங்காய் பால் பிரியாணிக்கு நெய் ஃபைனல் டச் கொடுக்குறாங்க. ஸோ இதோட சேர்ந்து முந்திரியும் நம்ம வறுக்க போறோம் இல்லைம்மா? ஆமா. ஓகே, அதுக்கு தான் அந்த கடாயில போட்டிருக்காங்க. நெய் ரொம்பவும் வந்து என்ன சொல்றது, ரொம்ப காஞ்ச மாதிரி ஆயிடும். அந்த வாசனை வேற மாதிரி போயிடும். முந்திரி எடுத்து இதெல்லாம் வந்து ஒரு க்ரூமிங் தான். அந்த ஒரு சாப்பாட்டுக்கு நம்ம டெக்கரேஷன் மாதிரி தான். இது வந்து இந்த மாதிரிலாம் கொடுத்தா குழந்தைங்க அப்படியே விரும்பி நல்லா ஒரு சூப்பரா சுவையா சாப்பிடுவாங்க. கொஞ்சம் அவங்கள அட்ராக்ட் பண்றதுக்காக தான். பெரியவங்களும் மனசு திருப்தி, அவ்வளவுதான். சாப்பிடாத குழந்தை போடலாம், இல்ல அரைச்சு கூட ஊத்தலாம் இல்லம்மா? அரைச்சு கூட இதோட தாளிக்கலாம். அது இன்னும் வேற, அது வந்து சாதம் கொஞ்சம் ஒட்டுனாப்ல இருக்கும். அப்படிங்களா? உதிரி உதிரியா வராது. உதிரியா வராது. ஓகே. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்.
அசால்ட்டா எடுக்கிறீங்க நீங்க. நாங்க பயந்து பயந்து எடுப்போம் குக்கர்ல. இதுலயே ஊறி போச்சுல. அதான் வந்துருச்சு. கொஞ்சம் இருங்க. ஆக்சுவலி அந்த தண்ணி கூட ஒரு அந்த இது இதுவாயிடும் இருக்கும். நினைக்கிறேன்ல. சூப்பர். வாவ். ஃபைனலி முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து பிளேட்ல சர்வ் பண்ண போறோம். இதை தாளிச்சு விட்டு ஒரு சிம்மில் கீழே ஈரப்பதம் இருக்குங்களா? ஓ ஓகே. ஆக்சுவலி நாமெல்லாம் என்ன பண்ணுவோம்னா அந்த ஈரப்பதெல்லாம் பார்க்க மாட்டோம். அப்படியே கரண்டில போட்டு கொஞ்சம் அந்த ஊத்துன மேல இருக்க நெய் எல்லாமே அதுல இதாயிரும். கொஞ்சம் நேரம் சில பல டெக்னிக்ஸ்லாம் பயங்கரமா தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு. அந்த அளவுக்கு சமையல்ல ஊறி எக்ஸ்பர்ட் ஆயிருக்காங்க. அதுதான் விஷயம். ஸோ இதெல்லாம் எனக்குமே ஒரு டிப்ஸ் தான். நானுமே எனக்கு கத்துக்கிட்டேன்னு சொல்லலாம். கண்டிப்பா கீழே வந்து அந்த தண்ணி இருக்குமா, கொஞ்சம் தண்ணி தன்மை இருக்கும். கொஞ்சம் மூடி. சரி, சமையல்ல வந்து ஒரு ஏதாவது ஒரு சின்ன டெக்னிக் அது மாதிரி ஏதாவது நீங்க நம்ம நேயர்களுக்கு சொல்லணும் அப்படின்னா ஏதாவது சொல்றீங்களா? குக்கிங்ல ஒரு உப்பு அதிகமாச்சோ இல்ல ஒரு காரம் அதிகமாச்சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி அதை கொஞ்சம் என்ன சொல்றது ஒரு சுவையை கொண்டு வரலாம் அப்படின்னு ஏதாவது டிப்ஸ் இருக்கா? அப்படின்னு பாத்தீங்கன்னா வெத்தலை இல்ல, உப்பு கூடிட்டா வெத்தலையை ஒரு 4 வெத்தலையை அந்த எந்த பொருள்ல உப்பு கூடியிருக்கோ அது மேல போட்டு விட்டுறணும். ஒரு 5 நிமிஷம் செஞ்சு அதை மூடி போட்டுட்டு அதை எடுத்துட்டு திருப்பி கட்டணும். ஒண்ணுமே இருக்காது. அந்த வெத்தலை இழுத்துரும். ஓ சூப்பர். இது யாருமே சொன்னாத ஒரு டிப்ஸா இருக்கு. வெத்தலை தான். ஓகே, எல்லாரும் சொல்வாங்க லெமன் புளியணும், இல்லாட்டி தக்காளி போடுங்க, உருளைக்கிழங்கு போடுவாங்க, உருளைக்கிழங்கு இதெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் போடுவாங்க. இது ஒரு வித்தியாசமா. வெறும் வெத்தலை ஒரு 4-5 வெத்தலை அதுக்குள்ள போட்டு அதை ஒரு 5 நிமிஷம் சென்று எடுத்துட்டா எல்லாம் அந்த உப்பு எல்லாம் இழுத்துரும். ஓகே சூப்பர். மக்களே, உப்பு அதிகமாச்சு அப்படின்னா இந்த டிப் ரொம்ப சிம்பிளான டிப்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து காய் கட் பண்ணணும். ஆமா, அதெல்லாம் பார்த்தோன்னா நம்மளால டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியாது. டக்கு நீங்க இந்த வெத்தலையை வச்சு உங்க உப்பை அது நீங்க எடுத்துட்டீங்கன்னா அது அப்படியே இந்த வெத்தலையில அப்படியே அப்சர்வ் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சிம்பிளான ஒரு சூப்பரான டிப் தான். அண்ட் கண்டிப்பா எனக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா. தேங்க்யூ தேங்க்யூ. சோ திருப்பியும் நம்ம அந்த மாதிரி ஒரு தண்ணி பதம் இருந்ததுன்னா திருப்பி அந்த மாதிரி விட்டா ஒரு விசில் விட்டா இப்ப கொஞ்சம் விசில எடுத்து விட்டேன்ல, இல்லாட்டி அந்த இது இறங்கி இருக்கும். சரி ஓகே. வாவ், பாருங்க. ரைஸ் ஒன்னோட ஒண்ணு ஒட்டல. ஆக்சுவலி நல்லா இன்னும் கொஞ்சம் ஆறுனா இன்னும் உதிரி உதிரியா வந்துரும் நினைக்கிறேன். ஆமா, நம்ம சர்வ் பண்ணும் போதே வந்துரும் நினைக்கிறேன். இப்போ சூடா இருக்கிறதுனால அந்த மாதிரி தெரியுது. எடுத்துலாமா? ஓகே, எனக்கு சாப்பிட்றதுக்கு கொடுக்குறாங்க. நான் டேஸ்ட் பண்ண போறேன். நம்மளோட நெய் தேங்காய் பால் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் அதை டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். இல்ல, நான் கண்டிப்பா இது செஞ்சு பாப்பேமா. கண்டிப்பா. அண்ட் அந்த அளவுக்கு ருசி சூப்பரா வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இதை நான் சொல்லவே தேவையில்ல. நீங்க வீட்டுல செஞ்சு சாப்பிடுங்க, கண்டிப்பா செஞ்சு சாப்பிடுங்க. அப்பதான் இதோட ருசி எப்படி இருக்கு அப்படின்றது நீங்க ஃபீல் பண்ணி உணர முடியும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இந்த ஒரு அருமையான எங்களுக்கு ஈஸியா ஒரு பிரியாணி, தேங்காய் பால் நெய் பிரியாணி அது கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் நீங்க நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? எல்லாரும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்து எல்லா குழந்தைகளோட சந்தோஷமா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பா. தேங்க்யூ. ரொம்ப நன்றி.